டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா நக்கா டண்டனக்கா நக்கா. வணக்கம். ஜோதிட மகாமணி கோலியூர் கோபாலகிருஷ்ணன். சூரியன், சந்திரன், ராகு, கேது, சுக்கிரன், வக்கிரம், உக்கிரம், 7ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, உச்சத்துல சனி. எப்படி அது எந்த கட்ட போட்டாலும் கரெக்டா ஃபிட் ஆகிற? எப்படியோ நம்ம மாத்தி மாட்டி போட்டு அடிப்போம். ஜனங்க உங்களை புரட்டி போட்டு அடிப்பாங்க. சான்ஸே இல்லை. ஏன்? ஃபுல் மேக்கப், சடன் பிக்கப், லாஸ்ட்ல எஸ்கேப். எப்படி? அதான் எப்படின்ற. ஐயோ, ஒன்னே சமாளிக்க முடியல, இவ வேற வந்து உயிரை வாங்குறா. சார் கேக்குறல்ல, அதான் எப்படின்ற. அதான் எப்படின்ற? ஜோதிட பத்தி ஆனாவனா கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா ஜோதிகாவை பத்தி கேளுங்க, டான் டான்னு சொல்லுவாரு. சார் நீங்க சொல்லுங்க சார். ஜோதிகா நல்ல ஆக்டர், சூர்யாவோட ஒய்ஃப், வாங்குற காசோட அதிகமாவே நடிப்பாங்க. சும்மா லக 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 சந்திரமுகி பார்த்து இல்ல? நாசமா போயிடுச்சு. இல்லம்மா, அந்த படம் நல்லாதான் போச்சு. ஐயோ சார், நான் ஜோதிகா பத்தி கேட்கல, ஜோசியத்தை பத்தி தான் கேட்டேன். சுத்தமா தெரியாது. யாருடா? உங்களுக்கு தான். போடா வெண்ண. 12 ராசி, 27 நட்சத்திரம், 7-8 ராசிகள். இது ரைமிங்ல கலந்து கட்டி டைமிங்ல அடிச்சா கையில காசு, எகுரும் மாசு. லூசு. ஓகே, யாரா? நாங்கதான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம்ல. எலி, நான் ஜோசியத்துல புலி, பக்கத்துல பச்சை கிளி. எனக்கு கொஞ்ச நாளா சளி. ஐயோ சார், ஏன் சார் என் உயிரை வாங்குறீங்க? என் ராசிக்கு எந்த கல்லு போடணும் அதை சொல்லி தொலைங்க. அவசரப்படாமா. இந்த ராசி விருச்சிகம். விரிச்சுக்கும் ஒட்டிக்கோங்க. விரிச்சகம். அதுக்குதான் எந்த கல்லு போடணும்னு கேக்குறேன். அதுக்கு ஒரே ஒரு கல்லு தான் இருக்கு. என்ன கல்லு? அம்மி கல்லு. சும்மா இல்ல, நீ என்ன பண்ற? மரகதை கிடைச்சா உடனே போட்டுரு. ஐய, இவ்வளவு நாள விட்டு எப்ப சார்? எனக்கு கல்யாணம் 2ஆம் நாளே போட்டேன். யார சொல்றமா? என் மாமியார் மரகதை இருக்கிறாள்ல, ஆமா, அவ்வளவுதான். என்ன கல்லு? அம்மி கல்லு தான். தலைவ நச்சுன்னு ஒரே போடு போட்டேன், ஸ்பாட்லே காலி. ஐயோ, நான் சொல்றது ராசி கல்லுமா, மரகதம். கையில போடணும். ஐய, கையில போட்டா அவ சாவ மாட்டா சார். நைன் பேசிட்டே இருப்பா, அதான் தலைமையில போட்டேன். ஐயோ, இப்ப சொல்லுங்க எந்த கல்லு போடணும்? பெரிய பாறாங்கல்ல பார்த்து போடுரு. பாறாங்கல் எப்படியா கையில போடுறது? கையில போட வேணாமா, தலையில போடுரு. யார் கல்லு சார்? இவரு தலையில. செருப்பிஞ்சிரும். இவரு தலையில வேணாமா, உன் தலையில போட்டுக்கோ. முதல் கிரேக்க சாவு கிரேக்க வந்து பாட்டு இருக்க. ஐய, போய் உங்ககிட்ட கல்லு வாங்க வந்த பாரு, என்னைய சொல்லணும், ஆலயம் மூஞ்சி. ஆனா ஒண்ணுடா, கடைசி வரணும் எந்த கல்ல எங்க போகணும்னு புரியாமே போயிட்டாடா. டேஞ்சரான ஆளு சார். யாருடா? இந்த பொண்ணுதான். அவளோட நீ ரொம்ப டேஞ்சரா ஆளுடா. எப்படி சார்? என்ன எப்படி? இந்த கெட்டப்லயும் இல்ல சம்பாதிக்க விடாம சாவடிக்கிறிய? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கெட்டப்ப போட்டுக்கிட்டு எப்படி நீங்க லப்பா சம்பாதிக்கிறீங்க? ஆரம்பிச்சிட்டான்டா. வெறும் ஜோசியம் மட்டும் பார்த்தா 50-100 தான் கிடைக்கும். அப்புறம் பரிகாரம் சொன்னா 5000 பத்தர லம்பா சம்பாதிக்கலாம். ஆட்டையை போடலாம் சார். வந்துச்சுன்னா போயிட்டு வாங்க சார். கஷ்டமாடா. என்ன கஷ்டப்பட போறோம்னு தெரியலையே. வாய் மூடுறா. நீங்க வாங்க. வணக்கம், என் பேர் பெரியசாமி. அதனாலதான் பிரச்சனையா? இல்ல சார், எனக்கு 2 அக்கா, ஒரு அண்ணன். ஓ, அவங்கதான் பிரச்சனையா? இல்ல சார், எங்க அண்ணனுக்கு 30 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, அதனாலதான் பிரச்சனையா? இல்ல சார், என்னோட ஒரு அக்காக்கு 19 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் பிரச்சனையா? அதுவும் இல்ல சார், ஆனா எனக்கு மட்டும் 38 வயசுல தான் கல்யாணமே ஆயிடுச்சு. மண்ணாங்கட்டி, உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துச்சு, இப்ப என்னையா பிரச்சனை? அதுலதான் பிரச்சனையே. எதுல? எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. குழந்தை உனக்கு பிறக்காதியா? உன் பொண்டாட்டிக்கு தான் பிறக்கும். டேய், அறிவட்டு கம்முடா, செருப்பிஞ்சிரும். நானே செம்ம காண்ல இருக்கேன், நீ வேற கடுப்பேத்துற. ஏயா இன்னும் குழந்தை பிறக்கல? அதுதான் சார் எனக்கு ஒன்னும் புரியல. நான் போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல. சார், நீங்க மலை மேல ஏறக்கூடாது சார்,
உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி இருக்காங்கல்ல, உங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நேரா ஊட்டி மலை மேல ஏறி அங்க ஒரு வாரம் ரூம் போடுங்க. அங்க அடிக்கிற குளிருக்கு சான்ஸே இல்ல சார். ஏன்? கல்யாணம் ஆன புதுசுல ஹனிமூனுக்கு கூப்பிட்டேன், ஆஹா. வரவே மாட்டேன்ட்டேன். அப்புறம் என்ன, நான் மட்டும் தான் தனியா வருஷம் போயிட்டு வந்திருக்கேன். யோ, வருஷம் போயிட்டு வரதுக்கு அது என்ன சபரிமலையா? சும்மாடா. ஆமா, என்ன வேலை பாக்குற? வாட்ச்மேன், நைட் டியூட்டி. பகல்ல வந்த டயர்ட்ல தூங்கிடுவேன். லீவு நாள் என்ன பண்ணுவ? சரக்கு தான் ஆஃப் அடிச்சுட்டு படுத்தனா மறுநாள் நைட் டியூட்டி தான் எழுந்திருப்பேன். உங்க ஒய்ஃபு அவன் சரக்குல அடிக்க மாட்டேன் சார். ஃபேமிலிக்கு போடா வெண்ண. உங்க பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். சீரியல் தான், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மெகா சீரியலாவே பாத்துட்டே இருப்பா. அப்ப உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல, கிளம்பு. டேய் சும்மா இல்ல. ஆமா, நீ என்ன ராசி? கன்னி ராசி. சுத்தம். உனக்கு புத்திர தோசை இருக்குது, அதான் உனக்கு குழந்தை பிறக்கல. நான் என்ன பண்றது இருக்கு? பண்ண வேண்டிய நேரத்துல ஒண்ணும் பண்ணாத. டேய் சும்மா இல்லடா, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம்? 48 நாள் விரதம் இருந்து 38 நாள் படையல் போட்டு 28 நாள் பூஜை பண்ணி 18 நாள் பக்கா பிளான் போட்டு. என்னது? அவனை விடுங்க. 18 நாள் புத்திர யாகம் பண்ண கயிறு ஒண்ணு வச்சிருக்கேன். இத 8 நாள் மணிக்கட்டை கட்டினா லட்டு மாதிரி குழந்தை பிறக்கும். தேங்க்யூ சார். இதுக்கு எவ்வளவு ஆகும்? அதே மீட்டர் 10 ரூபா வரும். இது அரை மீட்டர் தான் இருக்கு, 5 ரூபா கொடு போதும். சரிப்பா இருக்கா? ஒண்ணுதா, இது சாதாரண கயிறு இல்ல, மந்திர கட்டு போட்ட மாந்திரி கயிறு. 25,000 கொடு. என்னது 25,000? 25,000 கொடுத்தா குழந்தை இல்ல 25 வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்காது. நீ கிளம்பு. சரிங்க சார். இதுல 25,000 பணம் இருக்கு. ஒருவேளை இந்த கயிறு வேலை செய்யலன்னா? அப்போ நீ வேலை செய்ய மாட்ட. அயோக்கிய பைய. உண்மைடா, அதுக்கு ஒரு மஞ்சள் கயிறு இருக்குது. 108 நாள் விரதம் இருந்து 98 நாள் படையல் போட்டு. பண்ண சார், இந்த கைத்துல என்ன குழந்தை பத்துக்கிறேன் சார். சூப்பர் சார். பாட்டி. வணக்கம் சார். என் ஜாதகம் சார். ஒன்னும் புரியல. ஆமாண்டா. உனக்கு ஜாதகத்துல கட்டமே சரியில்லை சார். ஸ்கேல் வச்சு கரெக்டா தான் சார் கட்டம் போட்டுருக்காங்க. அந்த கட்டம் இல்லையா, ஜாதக கட்டம். 3ஆம் வீட்டுல ராகு குடி இருக்கான், 4ஆம் வீட்டுல கேது குடி இருக்கான், எதிர வீட்டுல சந்திரன் குடி இருக்கான். அவனால சார் பிரச்சனை. ஆமா, என்ன பிரச்சனை? எதிர் வீட்டுக்காரன் அவன் முன்னாடியே டெய்லி அடிக்கிறான், உதைக்கிறான் சார். ஏங்க, நீங்க எதிர் வீடு தானே, ஒரு எட்டு போயிட்டு வர வேண்டியது தானே. நாங்க போயிட்டு வந்தா சார் பிரச்சனையே. இப்ப என்ன, அவன் வீட்டை காலி பண்ணுமா? அவனே காலி பண்ணணும். அயோக்கிய ராஸ்கல், இப்ப உன்னே காலி பண்றவன். என்னது? உடனே காலி பண்ணுன்னு சொன்னேன். நம்ம கையில மோதத்தை கொடு சார். எதிர் வீட்டுக்காரன் முன்னாடி ஆசையா வாங்கி கொடுத்தது சார். உனக்கு காலி பண்ணுமா வேணாமா? காலி பண்ணுங்க சார். கப்ப கொடு. சார் நீ என்ன பண்ற, இந்த கையில கட்டிக்கோ. சார் இது எங்க கட்டணும் சார்? கழுத்தை சுத்தி அப்படி இறுக்கி கட்டிக்க. செத்துருங்க சார். அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. சும்மா இருந்தா சரி, நீ கிளம்பு. 5 ரூபாய் கையில கொடுத்துட்டு 50 ரூபாய் மோதிரம் வாங்கிங்களா சார்? சும்மா இருடா ராஸ்கல், மரியாதையா போயிடு. கள்ளக்காதல் கேக்குது, கள்ளக்காதல். என்கிட்ட நீ மோதிரத்தை கேட்டினா நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். நீ மோதிரம் இல்லாம அவ வீட்டுக்கு போயினா அவ போலீஸ்க்கு போன் பண்ணுவா. சார் இப்ப நான் என்ன பண்றேன் சார்? திருநள்ளாறு போயிட்டு குளத்தை முடிக்கிட்டு சனியை விட்டு சொல்லி திரும்பி பார்க்க ஓடிடு. மோதிரம் இதோ. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். கையோ வாங்க வாங்க. என்ன எதிர் வீட்டுக்காரா பிரச்சனை பண்றானா? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? குத்து மதிப்பாங்க. எனக்கு என் பொண்டாட்டியை திருப்பி விடுங்க சார். ஐயோ, அது என்ன அழகு வச்சா திருப்பி கொடுக்கறதுக்கு? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பொண்டாட்டியா? அது கடகராசி, ஆயுத நட்சத்திரம், சனி வக்கரத்துல இருக்குது. சீக்கிரம் முகத்தை கைட்டு கொடுத்துரு, நீ கிளம்பு. கயிறு தரேன் சார். என் பொண்டாட்டி எனக்கு ஆசையா போடுது சார். சார் இது என் பொண்டாட்டி போதும் சார். நீங்களும் கூட்டா? ஹலோ போலீஸ் சார் நீங்க? சூப்பரா. எப்படியோ இந்த ஜோசியக்கார வேட்டருக்கு ஆப்பு வச்சாச்சு. ஆமா, அடுத்து என்ன பிளான் பண்ண போறாரு தெரியலையே. போய் உங்ககிட்ட கத்து. போய் வாங்கிட்டு கல்லு வாங்க பாரு. அது சொல்லி ஊட்டி மலை மேல சொல்லுங்க. ஐயா, போய் உங்ககிட்ட கல் வாங்க பாரு. நான் மட்டும் தான் தனியா வருஷம் போயிட்டு இருப்பா, அதான் தலையில போட்டேன். அதாவது தலைமையில தூக்கி போட்டேன். அதுதான் சார் எனக்கும் ஒண்ணும் புரியல. வருஷம் நான் போகாது.
சொல்லுங்க சார் இல்ல அதுதான்ப்பா சார் நீங்க சொல்லுங்க சார் ஊட்டி மலை மேல அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம்ல ஸ்கேல் வச்சு கரெக்டா தான் சார் கண்ணா போட்டுருக்காங்க. நான் தனியா வருஷம் பாயிண்ட் டண்டனக்கா நக்கா